சரிகமபா ஜூனியர் சீசன் 5 போயிட்டுருக்கு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இதில் அபிஷேகா அவர்கள் எல்லோருடைய மனதிலுமே இடம் பிடிச்சிட்டாங்க. கிராமிய பாடல்களை பாடி மிகப்பெரிய அளவில் பிரபலமானவங்க. அதாவது தன்னுடைய பள்ளியில் பாட ஆரம்பித்தவங்க ஆடிஷனில் வந்து பாடியிருக்காங்க. ஜட்ஜுகளுக்கு பிடிக்கவே அவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்க. முறையாக இவங்க போயிட்டு பாட்டெல்லாம் சங்கீதம் எல்லாம் கற்றுக்கல. ஆனால் என்ன அப்படின்னா இவங்க பாடக்கூடியது எல்லோருக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு. இதனால் பல விஷயங்கள் தொடர்ந்து வந்து எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இவங்க இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. எப்படியாவது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே படிப்பு செலவை கூட ஜட்ஜுகள் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, ஏற்றுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் அவங்க வீடு வந்து வாடகை வீட்டில் சின்னதாக தான் இருக்காங்க அப்படின்னும் இவங்க வந்து புதுக்கோட்டையிலேருந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வெளியாகி இருக்குது. ஆனால் இப்போ அவங்க எப்படியாவது பாடி அதன் மூலமாக தன்னுடைய பெற்றோர்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த சின்ன வயதிலே பொறுப்பாக இருக்கக்கூடிய அபிஷேகா அவர்களை பார்த்து எல்லோருமே பாராட்டி வந்துட்டுருக்காங்க. இது ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாகவும் பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா சூர்யா அவர்கள் அடுத்ததாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா படம் பண்ண போகிறாரு. கருப்பு அப்படின்ற படத்தை இப்போ பண்ணி முடிச்சிருக்காரு. மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் அடுத்ததாக அவர் படம் பண்ண போகிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாக இருந்தது. என்னதான் வந்து கதை, அதற்கப்புறம் வந்து வில்லன், இன்னும் நிறைய வந்து சினிமாவை பற்றி இருந்தாலும் நடிக்கக்கூடியவர்களை பொறுத்தும் வரவேற்பு கிடைக்கும் அப்படின்றதான் 75% உண்மையே. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாத்துக்கும் போவாங்க. நல்லாவே இல்லை அப்படின்னாலும் பிடித்த நடிகர்களாக இருந்தால் அவர் இப்படி நடிச்சிருக்கலாம், இல்லை அந்த மாதிரி நடிச்சிருக்கலாம், இந்த கேரக்டர் அவர் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சஜஷன் சொல்லுவாங்களே தவிர யாரும் பிடிக்கலை அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி தான் முன்னணி ஹீரோக்கள் எல்லோருடைய படத்துக்குமே ரசிகர்கள் வந்து வரவேற்பு கொடுப்பாங்க. இப்போ அடுத்ததாக சூர்யா அவர்கள் 48, 49 அப்படின்ற அவருடைய அந்த படத்தில் யார் கூட நடிக்க போகிறாரு அப்படின்ற அந்த விஷயம் இப்போ ரொம்பவே எல்லோராலையும் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. அடுத்த ஹீரோயின் யார் அவர் கூட இணைந்து நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சீக்கிரமே அவருடைய அடுத்த படத்தில் கமிட் ஆவார் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாக அந்த படம் நல்லபடியாக வெற்றி அடையணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.